வேதாகம பெண்களை பற்றி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 1:5. சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர், தாவீதுக்கும் உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன். ஆமென். அந்த உரியாவின் மகன், உரியாவுடைய மனைவி யார் என்று பார்த்தீங்கன்னா பத்சிபா. அவங்க எங்க வர்றாங்கன்னா 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுத்திலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தார். தாவீது அவள் யாருக்கு கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினார். பத்சேபா அவங்கதான். இவங்க நம்ம யோசிக்கலாம், இப்படி ஒரு வழி வரவில்லை, இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு. ஆனா அவங்க எவ்வளவு அழகா அவங்க ஆண்டவரோட வருகைக்கு அவங்க வழி வகுத்துக்கிறாங்கன்னு நம்ம ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இவங்க நம்ம சொல்றோம் அவங்க தாவீது இச்சையின் வாழ்க்கையில விழுந்துட்டாங்கன்னு. ஆனா அவங்க அறியாமலேதான் அது நடந்திருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ராஜாங்களுக்கு நம்ம அடிப்படைக்கு போகணும், இல்லைன்னா நம்ம தலை வெட்டப்படும். அப்போ அவங்க அந்த பயத்துலதான் அவங்க தன் கணவரையும் மறந்துட்டு அந்த அம்மா போயிருப்பாங்க. பத்சிபாவின் பொருள் பிரமாணமான மகள் இலாம் என்ற ஒரு அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் தாவீது ராஜாவுடைய வாரியர்ஸ், அதாவது அவங்க ஆர்மியில இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் போர் வீரர்களாகவும் அரசு வழிபாடுல வேலைக்காரர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. முதலாவதாக அவங்க பார்த்திருக்கோம், அவங்க என்னதான் தாவீது கூட அவங்க இச்சை வாழ்க்கையில விழுந்தா கூட, ஆனா அவங்களுடைய கணவரோட அவங்க உண்மையாதான் இருந்திருக்கிறாங்க, விசுவாசத்தோட தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் இறந்தப்போ அவங்க உண்மையாகவே அவங்க மனம் இருக்கிறாங்க. அது 2 சாமுவேல்ல 11வது அதிகாரம் 26. உரியாவின் மனைவி தன் கணவர் இறந்து விட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள். புலம்பி அழுதுருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல. என்ன பண்றது? நம்ம அரசருக்கு பணிவிடை பண்ணணுமா இல்ல கணவருக்கா என்று ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் எல்லா விஷயத்திலயும் தாழ்த்தப்பட்டவங்களாதான் இருந்திருக்கணும். கூப்பிட்டோடனே போகணும் வரணும், அப்படி இல்லைன்னா அவங்கள ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா எவ்வளவு உள்ளுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருந்திருக்கும் பாருங்க. நம்ம கணவருக்கு உண்மையா இருக்கணுமா, இல்ல இந்த ராஜா நம்மளை இப்படி பண்ணிட்டாரே அவருக்கு நம்ம இல்லைன்னா நம்ம கணவரோடு சேர்த்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரான்றது உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்திருப்பாங்கப்பா. நம்ம அது ஈஸியா சொல்லிடுறோம், இந்த பத்சிபா குளிக்கும் போது இச்சை வாழ்க்கையில தாவீது விழுந்துட்டாரு என்று. ஆனா அவங்க அறியாமலே அதை செய்த விவிலியம் சொல்லுகிறது, தாவீதுக்கும் அவங்களுக்கும் வயசு வித்தியாசமாக இருந்ததாகவும் அவங்க பயத்துலதான் அவங்க போயிருந்ததாகவும் விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஆனாலும் கணவரோடு கூட ஒரு வாழ்க்கை அவங்க ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, விசுவாசத்தோட தான் இருந்திருக்கிறாங்க. 2வதாக அவங்க அந்த பிறந்த குழந்தையை நினைச்சு ரொம்ப அழுதுருக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இது நம்ம அன்னை மரியாளுக்குள்ள ஒரு கம்பேரிசன், ஒரு நிழலாட்டம் பார்த்திருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய முதல் குழந்தை தன்னுடைய பாவத்துக்காக, அவங்க செஞ்ச அந்த இச்சையின் பாவத்துக்காக தன் குழந்தையை ஆண்டவர் பலியாக ஆக்கி இருக்கிறார். அதே போலதான் பாருங்க, உலக பாவத்திற்காக அன்னை மரியாள் எப்படி ஒரு கருவை தாங்கினாங்களோ இவங்களும் அந்த குழந்தையை தாங்கி, ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு குழந்தைதான், ஆனாலும் அந்த குழந்தை இறந்ததுல அவங்க ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனமும் 18வது வசனமும். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் காக்க அது நோயுற்று சாக கிடந்தது. பின் 7வது நாள் குழந்தை இறந்தது. குழந்தை இறந்ததை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர். குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசிய போது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே. குழந்தை இறந்து விட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு என்ன தீங்கு இழைத்துக் கொள்வார் என்று
அவர் பேசிக் கொண்டார்கள். அப்ப அந்த அம்மா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. இது கவலைப்பட்டது தாவீதே அவங்களை போய் கன்சோல் பண்ணியிருக்கிறார். அதாவது அவங்க வந்து மன தேற்றுதல் பண்ணியிருக்கிறார். 12வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. தாவீது தம் மனைவி பத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார். அப்போ அவங்க குழந்தை இறந்தது. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். 10 மாசம் சுமந்து பெற்ற அந்த குழந்தை அவங்க கண் முன்னாடி அதுவும் அவங்க எவ்வளவு பயத்தோட தன் கணவரே வேற இழந்துட்டு இருக்கிறாங்க. பயத்தோட அவங்க கூட வந்து கடைசியா அந்த குழந்தையும் இருந்து ஆறுதலா இருந்த இந்த குழந்தைக்காக நம்ம வாழ்வேன் கூட அவங்க நினைச்சிருக்கலாம். சரி, இந்த குழந்தைக்காக நம்ம வாழ்வோம். ஆனா அந்த குழந்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஒரு நம் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தண்டனை. அப்ப அவங்க அந்த குழந்தைய ஒரு பாவ பலியாக தான் அவங்க பார்த்திருப்பாங்க. அதாவது அன்னை மரியாதை கூட நம்ம அதை யோசிக்கலாம். அவங்க கூட தன் பெற்றெடுத்த முதல் குழந்தை தான் அது. ஆண்டவர் ஏசப்பா வந்து முதல் குழந்தை தான். அவர் வந்து உலக மீட்பதற்காக போனாரு. இவங்க வந்து தன்னுடைய பாவத்துக்காக தன் குழந்தையை எழுந்திருக்காங்க. அதே போல அந்த காலத்துல கணவர் அறியாம குழந்தைய பிறக்கணும்னா அது ஒரு பெரிய பாவம். அதுவும் பெண்கள்ல கல்லால அடித்து கொள்வார்கள். அப்ப நம்ம எவ்வளவு பயத்தோட வேற வழி இல்லாம அந்த குழந்தையும் பாதுகாத்து இருப்பாங்க. அதுலயும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறாரு. 3வதாக தாவீது வந்து வாக்களிச்சுட்டார். உன் குழந்தை தான், உன் மகன் தான் ராஜாவாக ஆகுவான் என்று. அவங்க வந்து பிள்ளைய ராஜாவாக ஆக்கணும்ன்றதுல ரொம்ப வந்து அவங்க கருத்தா இருந்து அதுக்காக அவங்க உழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ராஜா பதவிக்கு நிறைய பேர் சாட்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த வழி மறுபடியும் வரணும். ஆண்டவரோட திட்டம் வேலை செய்யணும். அந்த வழி மரபுலதான் ஆண்டவர் ஏசப்பா பிறக்கணும். அப்போ அவங்க வந்து அதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கிறாங்க. விவிலியம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது தாவீது அரசர் மறுமொழியாக பத்சேபாவை என் முன்னே வரவழைத்தல் என்றார். அவரும் அரசரிடம் வந்து அவர் முன்னிலையில் நின்றார். அரசர் எல்லா துன்பங்களிலும் என் உயிரை காத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணைத்து முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார். அதாவது தாவீது இங்க சொல்லியிருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியான நாதாம் போய் கூட சொல்லியிருக்கிறார், மகன் தான் ராஜாவா தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனா வேற யாரும் வந்து ராஜாவாக போறாங்களே, நீ போய் ராஜா கிட்ட கேளு, அவர் உங்களுக்கு வாக்களித்தபடி செய்வார் என்று. அப்போ இப்ப வந்து ஒரு போய் கேட்கணும், ஒரு ராஜா கிட்ட போய் கேட்கணும்னாலே ரொம்ப கஷ்டம்தான். சிஎம் பிஎம் மாதிரி பெட்டிஷன் கொடுக்கணும். அவங்க என்னதான் ஒரு ராணியா இருந்தாலும் கூட ராஜா அரண்மனையில அரியணையில போய் நிக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. அப்ப அந்த மீட்பு திட்டத்துக்கு அவங்க வழி வகுத்து இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மீட்பு பிறக்கணும், சன்னதி வரணும். இப்ப அந்த அம்மா வந்து அதுக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. தாவீதுக்கு நிறைய மனைவிமார்கள், நிறைய அவங்க மத்தியில இவங்களோட பிள்ளை மட்டும்தான் அந்த அரியணையில சேரணும்னா அதுக்கு அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கணும். அவங்க உயிரே பணையம் வைத்திருக்கணும். அப்ப இதுல வந்து அவங்க வந்து ஒரு மீட்பு திட்டத்துக்கு அவங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க, வழிவகுத்து இருக்கிறாங்க. அவங்க அதை தைரியத்தோட செஞ்சிருக்கிறாங்க. கடைசியாக அவங்க வந்து அன்னை மரியாதை போல ஒரு பரிந்துரையும் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13வது வசனம். அஜித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பத்சேபாவிடம் வந்தான். நீ வருவதன் நோக்கம் என்ன, சமாதானமா என்று அவர் கேட்டார். 14-18. அது ஆண்டவரின் திருவுள்ளம். ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன், அதை நீ எனக்கு மறக்க கூடாது என்றான். அதற்கு அவர், அது என்ன சொல் என அவன், அரசர் சாலமோன் உன் சொல்லை தட்ட மாட்டார். சூனியமை சார்ந்த அபிசாவை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான். அதற்கு பத்சேபா, நல்லது, உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார். அவங்க வந்து அன்னை மரியாதை போல ஒரு பரிந்துரையும் பண்றாங்க. பாருங்க, அவங்க என்னதான் ராஜாவுடைய ஒரு தாயா இருந்தாலும் சரி, அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இது சமாதானத்துக்குரிய ஒரு வருவா அப்படின்னா என்ன, அவங்க வந்து ஒரு சமாதானத்தின் தாயாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா அவங்க பிள்ளையோட அரியணையே சண்டை போட்டு நீ போய் ஆடி குத்துன்னு
சொல்லி வாங்கிருக்கலாம். ஆனா அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு சைலண்டா தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நீ சமாதானத்தோடு வந்திருக்கிறியான்னு. ஏன்னா அவங்களுக்கு சண்டை சச்சரவு தேவையில்லை, வேண்டாம் அப்படி ஒன்றும் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் வாங்கிச்சுட்டாங்கன்னா அது கண்டிப்பா செய்வார். அதுக்கு நம்ம வந்து அடிச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், சரி நான் போய் பேசுறேன், என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து அரியணை கொடுக்கணும் வாக்களிச்சாலும் கூட மற்றவங்களுக்காக ஒரு பரிந்து பேசுற ஒரு தாயாக இருந்திருக்கிறாங்க. நம்ம அன்னை மரியாதை போல எப்படி நீங்க போய் அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க போய் கேட்டா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. எப்படி நம்ம மரியாதை அம்மா கூட காணாமல் திருமணத்துல அவர் சொல்றதை செய்யணும்னே ஆண்டவர் செஞ்சாரோ அதே போல இந்த தாயை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பத்சிபாவை எப்படி நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி பெண்களாக நாமளும் இருக்கிறோமா? அவங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காலத்துல வந்து பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுதான் முக்கியம். அவங்க வந்து எவ்வளவு டிப்ரெஷன்ல போயிருப்பாங்க. கணவருக்கு ஒரு பக்கம், ராஜாவுக்கு ஒரு பக்கம் பயம், உள்ளுக்குள்ள அழுக, தன் குழந்தை இறந்துருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட தைரியமாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்களாக நம்ம இந்த காலத்துல இருக்கிறோமா? முக்கியமாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றோமா? நிறைய அட்ஜஸ்ட் பண்றோம், ஆனா அதுவே சொல்ல நிறைய விஷயத்துல நம்ம டிப்ரெஷன்ல போயிடும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம கொஞ்சம் படிப்பு பணம் வந்த உடனே எதிர்த்தெரிஞ்சு அவங்க ஒரு உண்மையான வாழ்க்கையை அவங்க கணவரோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு உண்மையான வாழ்க்கையை, ஒரு குடும்ப வாழ்க்கையில நம்ம ஈடுபடுறோமா? எடுத்ததுக்கெல்லாம் சண்டை சச்சரவு, கடைசியில கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் தான் எல்லாம். இப்போ வந்து பணம், நிறைய பணம் ஆயிடுச்சு, படிப்பாயிடுச்சு, எல்லா விஷயத்திலும் பெண்கள் எல்லா துறையிலும் வளர்ந்து வருதுனால அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்காகவும் கூட இருக்குது. பெண்கள் எல்லாம் நிறைய விஷயத்துல வளர்ந்து இருந்தாலும் கூட ஆனா அது வந்து டிஸ்அட்வான்டேஜ்லயும் இருக்கு. இப்படி ஒரு பெண்களாக நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம இருக்கிறோமா? முக்கியமா குடும்பம் தான் நமக்கு முதல் ஆலயம். திருச்சிபை எங்கன்னா ஃபர்ஸ்ட் குடும்பம் தான். அந்த குடும்பத்துல இருந்து வர நம்ம இப்படி ஒரு பாத்சிபாவை போல அவங்கள ஒரு வழி, அதனால ஆண்டவர் அவங்களோட வழிமரபினர்ல வச்சிருக்கிற ஆன்செஸ்டர் லிஸ்ட்ல ஹிஸ்டரி வரலாறு யார் பேரும் இல்ல, வெறும் 4 பேர்ல இவங்க ஒருத்தங்க. அவங்க பண்ண தியாகமும் அவங்க ஆண்டவருக்காக செஞ்ச அந்த ஒரு வாழ்க்கை அர்ப்பணம் தான் ஆண்டவர் அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.